ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் இந்த மந்த்துக்கான ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இருந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜனசியா இண்டோவேரா பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பிராண்ட்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப மினிமமாக தான் இருக்க போகுது இதில், ஏன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகலை. இது மந்தோட ஸ்டார்டிங் தானே, பட் இப்போ வந்து அமேசானில் சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த சேலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது, நிறையவே சான்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி காமிக்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து விஸ்லிஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் ப்ரைஸ் கம்மியாகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரைஸ் கம்மியாகிறப்ப கூட வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் குர்த்தா, அம்பர்லா குர்த்தா, ஏலியன் குர்த்தா இந்த மாதிரி மிக்சராக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இல்லை வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான இந்த மாதிரி ஃபேஷன் கண்டென்ட் பார்க்கணும், ஹால்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜித்து சேனல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வேர் பண்ணிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, செம்ம யூனிக்காக இருக்கும் இந்த குர்த்தா. இது வந்து குர்த்தா வித் பேண்ட் மட்டும்தான். இது இண்டோவேரா பிராண்டா லிபாஸ் பிராண்டான்னு தெரில. நான் அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு மாதிரியான யூனிக்கான ஒரு குர்த்தா செட் ஹால் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹாலில் வந்து நான் டெடிக்கேட்டடாக ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்கு. இப்போ என் உடம்புல இருக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதோட ஃபேப்ரிக்கு. அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா யூனிக்காக இருக்குது. டாப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பேண்ட்லேயும் ஒரு சில டச் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பக்காவான இது ஒரு ஆஃபீஸ் காலேஜஸ்க்குலாம் நீங்கள் ஒரு ஹோல் டே வேர் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஃப்ளேர்டு ட்ரெஸ்ஸு, குர்த்தா, ஃப்ளேர்டு ட்ரெஸ் இல்லை ஃப்ளேர்டு குர்த்தான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐயோ இது என்னமோ ஒரு பிரிண்ட்டு, இந்த பிரிண்ட் பேர் வேறு மறந்து போச்சு, பாந்தினி பிரிண்ட்ஸ் மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து டிசைன் அந்த மாதிரி நல்ல ஃப்ளேர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அம்பரலா குர்த்தி மாதிரி. இது போட்டு உள்ளே ஒரு லெகின் பேர் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபிட் அண்ட் ஃப்ளேர் மாதிரி நிறைய ஸ்டெப் ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அப்படியே கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. வேர் பண்ணிக்கும் போதே ஒரு மாதிரி இந்த ஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி அந்த யோக் டிசைன்லேயே ஒரு ஜம்கி பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால ஹேண்ட் வாஷ் பண்ணால் தான் இதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இதெல்லாம் உதிர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஸ்லீவ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி தான் இருக்குது. இதை போட்டிருக்கும் போது நல்லா ஒரு காஃப் லென்த் இருக்க மாதிரி இருக்குது, நல்லா ஃப்ளேர் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த யோக் பாட்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எத்னிக்காக ஒரு சிம்பிளாக நீட்டாக இருக்க இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை கேஷுவலாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில், இந்த க்ரீன் கலரே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் ஃபோட்டோக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் இந்த க்ரீனு. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இல்லைனா ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தா மாதிரி ஃப்ளேர்லாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நெக் வந்து நல்லா க்ளோஸ்டு நெக்காக கொடுத்துருக்காங்க. ஜனசியா பிராண்டில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது பியோர் காட்டன், அது வரைக்கும் ஓகே, நல்ல பியோராக இருக்கிறதுனால நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க வேர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, லைட்டாக இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு 3/4 லெவல் தான் வருது. ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட்ஸ், இந்த ஃபாயில் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் போயிருமோன்ற அந்த ஃபீலிங்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம இது வரைக்கும் நிறைய ஜனசியா ஹால் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஆஃப்டர் வாஷ் ஹாலே வந்து அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே ஆகாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஹிப்பில் அழகாக அவங்களே ஒரு ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்து ஒரு ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து நீக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்னீக்கர்ஸ் பேர் பண்ணி சும்மா ஒரு வெக்கேஷன் கேஷுவலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு லெகின் பேர் பண்ணி ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தா மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் இந்த ஒயிட் கலரில் தான் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி ஜனசியாவில் வந்து நிறைய ஜார்ஜெட் கவுன்ஸும் இருக்குது. ஸோ அதில் ஒரு க்ரீன் கவுன் கூட இருக்கும் இதே மாதிரி. ஆனால் அது ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ரொம்ப 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 நீட்டாக இருக்கும் அந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. ஆனால் வந்து ஜார்ஜெட் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் இன்னும் வந்து காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது சூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் ஓகேனா நான் சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஃபேண்டா கலர் அந்த க்ரீன் கலர் அது ரெண்டுமே ரொம்ப 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 நீட்டாக சூப்பராக இருக்கும். நான் அதோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது அரௌண்ட் 700-800 தான் வரும், பட் வர்த் த மணி. நீங்கள் எத்தனை வாஷ் வேணாலும் பண்ணிக்கலாம், வெயிலில் நீங்கள் போட்டே இருக்கலாம், அயன் பண்ணவே தேவையில்ல, செம்ம கம்ஃபர்டபுள் நீட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீன், ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரெட் குர்த்தா தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தா, நல்ல லென்த்தாக ஒரு சூப்பர் கிளாஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃபினிஷிங்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் போட்டு ஒரு ஒயிட் லெகின் போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் அவ்வளோ சூப்பராக போட்டு போகலாம், இல்லை இது எத்னிக் குர்த்தாவும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் அதே கலர்லேயே கொடுத்துருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும்.
அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு எல்போ ஸ்லீவ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வித்தவுட் லைனிங்கில். ஃபுல்லாக சில்க் பேட்டர்ன், சில்க் டச்சில் தான் இருக்குது. அழகாக இருக்குது, இதோட ஃபிட்டே ரொம்ப அழகாக இருக்குது. நெக் பேட்டர்ன் எல்லாமே நீட்டாக இருக்குது. குர்த்தா டாப் டு எண்டு வரைக்கும் அந்த எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது. அது அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது வந்து ஒயிட் லெகின் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு ரெட் லெகின் பேர் பண்ணால் எல்லாமே ரொம்ப ரெட்டாக இருக்கும், அதனால ஒயிட் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபேப்ரிக், இதோட ஃபினிஷிங், இதில் கொடுத்துருக்க டிசைன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக நீட்டாக கிளாஸாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த குர்த்தா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. 10க்கு 10 நீங்கள் கொடுக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து. அண்ட் லாஸ்ட் குர்த்தா பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் குர்த்தா. இது வந்து இந்த ஹை ஸ்லிட் சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி சைட்லேயே ஹை ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒயிட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு யோக் பார்ட்டில் ஃபுல்லாக ஜம்கி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10க்கு 8 தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து இந்த காடா துணியா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி வேறு பெரிய ஸ்லீவே எனக்கு பிடிக்கல. அதாவது ஸ்லீவ் சைஸ் வந்து இதுதான், பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக வரும்ல, அது வந்து இங்கே வரைக்கும் இருக்க ஸ்லீவுக்கு இந்த பேட்டர்ன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ ஷார்ட் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து நல்லா இல்லை, ஆக்வர்டாக இருக்குது. ஏதோ பொம்மை கட்ட மாதிரி இருக்குது போட்டதுனால. பத்தாக்குறைக்கு இது டபுள் எக்ஸ் எல்லாம் எனக்கு வர ரொம்ப லூஸாக இருந்தது. இந்த ஸ்லீவும் ரொம்ப இதாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த ஒரு நல்ல ஃபீலே கொடுக்கல. மற்றபடி இதோட ஃபேப்ரிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான். வித்தவுட் லைனிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அதுவும் பஸ்ட்டு கீழே வந்து வித்தவுட் லைனிங், பஸ்ட்டு வரைக்கும் வந்து வித் லைனிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தேவையான இடத்துல வந்து நமக்கு நல்லா டார்க்காக தான் இருக்குது, லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. லிபாஸ் பிராண்டில் இருந்து இது வந்து காஃப் லென்த் தான் இருக்குது. இதுக்கு வந்து 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்லிட்டு, இங்கே பாருங்களேன், நல்ல ஃப்ளேர் கொடுத்து சூப்பராக அவ்வளோ ப்ளீட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பஸ்ட்டு கிட்ட. ஆனால் நல்லா இந்த பாருங்களேன் ஹை ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ இதுக்கு வந்து நல்லா ஹைட்டான ஒரு ஒயிட் பேண்ட், ரெட் பேண்ட், எல்லோ பேண்ட் எது போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரௌசர் பேண்ட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் லெகினோட. ஸோ ஓகே தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து இதுக்கு நான் சொன்ன மாதிரி 10க்கு 8 தான். பட் ஒயிட்டில் நீங்கள் ஒரு குர்த்தா பார்த்துருக்கீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த காட்டன் ஃபேப்ரிக் வேறு ஒரு மாதிரி ரொம்ப கடிமனாக இருக்கும், தடிமனாக இருக்கும். அது வேற ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் வேர் பண்ணிக்கிறதும் காட்டன் தான், ஆனால் அது வந்து ஒரு மாதிரி சாஃப்டான மல்மல் காட்டன். இதுவும் காட்டன் தான், அது மாதிரி ஹார்டான ஒரு ஹார்டான காட்டன், நாட் மல்மல். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி இதே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சாண்டல் கலரில் ரங்கிட்டா பிராண்டில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன், தூத்துக்குடியோட போட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இப்படி தான், இந்த மாதிரி பேட்டர்ன் தான், சேம் யோக் பாட்டு, ஒரு மாதிரி ஹை ஸ்லிட்டு, ஒரு மாதிரி ஏலைன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நிறைய கலர் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுவும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப குண்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இது இருக்கிறதுனாலே ஒரு மாதிரி தெரியல, இது பிடிக்கல. அதோட பிக்சர் வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணுறது ரங்கிட்டா பிராண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.